ஸோ ரூம் பக்கத்தில் இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் இல்லை டீசல் உள்ள போகலாம். ஸோ இப்போ நான் இங்கே போகிற வழியில் இன்னொரு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:47 ஆகுது. இப்போ பாருங்களேன். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெஸ்டாரண்ட்டு பப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன். 10 மணி ஆகும் போது பட் ஆனால் வெயில் ஒன்றும் அந்தளவுக்கு சுத்தரிக்கல. நல்ல வெளிச்சம் இருக்குது பட் ஆனால் வெயில் கிடையாது. ஐ மீன் அந்த ஹீட் இல்லை. உண்மையிலே செம்ம ஒரு இடம். It starts now. After wait. ஒரு தரமான சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. என்னது? ஃபைன் கட்டினது தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு மேலே வரக்கூடாது. இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு அழகான பிரிட்ஜை கிராஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பிரிட்ஜை விட்டு இறங்கினோடனே மடக்கி பிடிச்சிட்டாங்க. நம்ம ஊர் போலீஸ் கூட பரவாயில்ல. கடைசியில் 300 ரூபா பிடிங்கிட்டு விட்டாங்க. சரி ஓகே கிளம்பலாம். இருந்து தலைக்கு வந்து தலைப்பாக போச்சு. நான் சந்தோஷப்படுகிறேன். டைம் வேஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே எங்கேயும் நின்ட்டோம். ஸோ மணி இப்போயே லேட் ஆகிடுச்சு ரொம்பவும். நீ மேங்களூர் போகிறதுக்கு நைட் ஆயிரும் போல எப்படியும். வளர்ச்சி வேட்டையாடிட்டு இருக்காப்புல எல்லாரும். எனக்கு கொஞ்சம் நேரம் சிரிப்பே வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் மாட்டில் என்னை பிடிச்ச உடனே கொஞ்ச நேரம் ஆஹா இவங்க ரொம்ப டெரர் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். கஷ்டம்தான். God. Oh my God, that was brutal accident. ரொம்ப மோசமான ஆக்சிடென்ட் இங்கே நடந்திருக்கு.
ப்ரோ இப்போதான் ப்ரோ நடந்திருக்கு. காருக்குள்ள அந்த டிரைவர் அப்படி இருக்கா உள்ளு கட்டணும். அப்போ ரொம்ப ஸ்பீடாக நடந்திருக்கும் அந்த கார் எப்படியும் இந்த ரோட்டில். ஸோ இது ரொம்ப ரொம்ப மோசமான ரோடாக இருக்குது. ஏற்கனவே இந்த ரோடு ரொம்ப சின்னது, ரொம்ப டிராஃபிக் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த வண்டி வந்துருந்த பார்த்தா மினிமம் ஒரு 100 km ஸ்பீடாக வந்திருக்கும் அந்த காரு. இல்லைன்னா இவ்வளோ பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்காது. ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ சேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கோகர்ணை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஷிப் தெரியும். ஸோ அந்த ஷிப் வந்து இப்போ இந்த பார்த்த உடனே அதை எடுக்கணும் நான் நினச்சேன். ஸோ இது வந்து ஒரு வாரில் யூஸ் பண்ண ஷிப்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்த இடம் க்ளோசிங்கில் இருக்குது, இல்லைன்னா அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் இப்போ கேட் க்ளோஸ்டு, யாருமே இல்லை அந்த இடத்துல. K94 இது ஒரு செம்ம இடம். ஸோ நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறது தான். வெயில் தான் ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஸ்பாட்டில் இருக்கேன். ஸோ இது ஒரு சிவன் கோயில். இப்போ இங்கே நேரில் பார்க்கறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது நாங்கள் போகிற வழியில் ஆன் தி வே அப்படி இருக்குது. இங்கேருந்து இன்னும் மேங்களூர் 174 kilometers வருது. இன்னும் ஒரு 4 hour கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் நாங்கள் போய் சேர்றதுக்கு. இது ஏதோ செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் போல. பட் ஆனால் நம்மளுக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை. நான் கூட இந்த கோவில் ரொம்ப நாள் ஏதோ சிங்கப்பூர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே கைஸ், போயிட்டு இருக்கலாம்.
சரி வண்டியை கிளப்ப வேண்டியதான் அப்படியே. இப்போ கிளம்பலாம். Mangalore. அப்புறம் ஸோ அப்படியே ஊருக்கு சேர்த்தாச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணும். ஸோ கோவாலேருந்து இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த மேங்களூர் ஒரு 4-way போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஐயோ வேற லெவலு. ஒரு மாதிரி வெஸ்டர்ன் கோஸ்டல் ரோடு அப்படின்னு சொல்லி அதோட நேமு. ஸோ கண்டிப்பாக இன்கேஸ் யாராவது இந்த சைடு போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 400 கிலோமீட்டர் எப்படி போச்சுன்னே தெரியல. ஏன்னா இந்த ரோடு அப்படி சைட் அவ்வளோ சைட் இருக்குது. உண்மையில வேற லெவல். ஸோ அப்புறம் நாளைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ரூட் இருக்குது. ஒன்று மைசூர், அப்புறம் இன்னொன்று கோழிக்கோடு ரூட்டு. ஸோ இதில் 2 ரூட்டில் எதுன்னு சொல்லி இன்னும் பிளான் பண்ணல. ஸோ அப்படி காலையில் கிளம்பும்போது பசங்களுக்கு விட்டாச்சு. சரி ஓகே கைஸ், ஸ்டேடியூனாக இருக்கிறது ஸ்ட்ரைட் ஃபேக்ட்ரி. ஸோ மீண்டும் சந்திப்போம் நாளை இங்கிருந்து வீட்டுக்கு.